ஓம் நம சிவாய. நம்ம அனந்தமங்கலம் மலைக்கோவிலில் எல்லா பௌர்ணமிக்கும் ஏகாதசி ருத்ரம் 11 வேத பண்டிகைகள் வச்சு 11 வாட்டி ருத்ரம் சான் பண்ணுறோம். ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் ருத்ர ஏகாதசி. அதுவும் நம்ம எல்லா பௌர்ணமிக்கும் ரெகுலராக பண்ணிகிட்ருக்கோம். ருத்ரம் பொறுத்த வரைக்கும் நமக்கம் சமக்கம் ரெண்டு தான் விஷயம். நமக்கம்ன்றது சரணாகதி. சுவாமியை நினச்சி நம்ம என்னென்ன விஷயங்கள் பண்ணணுமோ அந்த விஷயங்கள்லாம் சரணாகதியாக அதில் நமக்கம்ல வந்துடுது. சமக்கம்ன்றது நம்ம வாழ்நாளில் பிறந்ததுலேருந்து சாவரைக்கும் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அனைத்தும் நம்மளுக்கு வேணுன்றது சுவாமியை வேண்டி அந்த சான் பண்ணுறது. நம்ம அனந்தமங்கலம் மலைக்கோவிலில் 1000 வருஷம் பழமை வாய்ந்த கோவிலில் இந்த ருத்ர ஏகாதசி ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. நம்ம எப்படி ருத்ரம் பார்த்திங்கன்னா காலைல 7 மணிக்கு நம்ம கோசாலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா ஒரு முக்கியமான விஷயம் நம்மளுக்கு வாழ்நாளில் சாபம் மட்டும் இருக்கக்கூடாது. ஏன்னா சாபம் இருந்தால் வாழ்க்கையில் விருத்தின்னு சொல்லுவோம். ஒரு மனுஷனோட பார்த்தா ஜென்ரேஷன் ஆஃப் வளர்ச்சி இருக்கணும். அதில் கோதில் தான் நமக்கு அதில் பிரேக். அந்த பூஜையில் ஆரம்பித்து எதெல்லாம் பண்ணுறோமோ அந்த சாபம் இல்லாமல் எல்லாமே மிக சிறப்பாக அந்த ஐஸ்வர்யத்தோட அஷ்டலக்ஷ்மியோட ரொம்ப சிறப்பாக இருக்கும். நம்ம இந்த ருத்ரத்தை ஸ்டார்ட் பண்ணுறது பூஜையிலேருந்து அப்படியே நம்ம சங்கல்பம் நம்ம ஸ்ரீதேவி பூதேவி சமேத அனந்தசேன பெருமாள் அவர்கிட்ட சங்கல்பம் வாங்கிட்டு அவர்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு அப்படியே அடுத்து நம்ம பிரதான மூலவர் அகத்தீஸ்வரர் ஐயா அவர்கிட்டையும் வாங்கிட்டு ஆனந்தவழி அம்மா அவங்ககிட்டையும் வாங்கிட்டு அதுக்கு அடுத்தது நம்ம சங்கல்பம்ன்றது ஒரு கணபதி ஓம் சங்கல்பம். ஸோ நம்ம வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் முக்கியமானது நம்ம ஒரு நல்ல விஷயங்கள் ஆரம்பிக்க முன்னாடி கணபதியை நம்ம ப்ரே பண்ணுறது முக்கியமான விஷயம். ஸோ அதில் நம்ம ஆரம்பிச்சுட்டு அப்படியே அடுத்தது உபயதார சங்கல்பம். அதுக்கப்புறம் ருத்ரம் ஸ்டார்ட் ஆகும். 11 வாட்டி 11 நெய்வேதியம் வச்சு 11 பேர் 11 வாட்டி சொன்னால் 121 வாட்டி வருது. ஒரு ருத்ரமோ ஆல்மோஸ்ட் ஒரு 13 to 15 minutes சான் பண்ணுவாங்க. அதே உங்களுக்கு 1.5 மணி நேரம் சாண்டிங் வந்துடும். ஸோ ருத்ரம் சான் பண்ண சுவாமிக்கு இன்னும் அந்த எனர்ஜைஸ் கூடி எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கும். அதுக்கு இன்னொரு வாட்டி நம்ம ஓமம் குண்டத்தில் அக்னி எழுப்பி ருத்ரம் சாண்ட் பண்ணுவோம். அந்த சாண்டிங்க்கு அப்புறம் முக்கியமானது பார்த்திங்கன்னா வசுதரா எல்லா ஓமத்துலேயும் ரொம்ப முக்கியமானது. வசுதரான்றது ஒரு நீளமாக நம்ம நெய் விட்டுகிட்டே இருக்கணும். அந்த ட்ராப்ஸ் கண்டினியூட்டி மிஸ் ஆகாமல் விட்டுகிட்டே இருக்கணும் நெய். அதில் சிவா பிளெஸ்ஸிங்ஸு நம்ம வாழ்நாளில் எங்கேயும் இன்ட்ரப்ட் இருந்தால் எங்கேயும் நம்ம பிரேக் ஆகாமல் நம்மளுக்கு வாழ்நாள் முழுக்க அவரோட பிளெஸ்ஸிங்ஸ் அனைத்தும் இந்த ப்ராஸ்பரஸ் விஸ்டம் ஹாப்பினஸ் ஹெல்த் எல்லாமே நம்ம வாழ்நாளில் எதுவுமே தடைப்படாமல் இருக்கணும்ன்ட்டு அந்த வசுதாரில் நம்ம நெய் விட்டுகிட்டே இருப்போம். அந்த டைமில் ரொம்ப ஸ்பெஷலான மொமெண்ட். என்னென்ன வேண்டுமோ அது அனைத்தும் கண்டிப்பாக நடக்கும். அதுதான் ரொம்ப ஸ்பெஷல். இதில் வசுதாராக அடுத்தது பூர்ணாகதி எல்லாருக்குமே தெரியும். அந்த நம்ம சில்கில் எல்லாரோட பிளெஸ்ஸிங்ஸில் நம்ம தொட்டு வணங்கி நம்மளோட உள்ளே இருக்க ப்ரேயர்ஸ் எல்லாமே அதில் நம்ம வேண்டுதலை வைப்போம். அந்த வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும். நம்ம ஓமத்தில் பூர்ணாகதி முடித்தோன்னே கலச புறப்பாடு. நம்ம அந்த நூலில் இந்த ஓமத்தில் கனெக்ட் பண்ணி அதை எனர்ஜைஸ் பண்ணி அந்த நூலில் அந்த எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி பிரதான கலசம் ஆனந்தவழி தாயார் அகத்தீஸ்வரர் பிரதானமாக 2 கலசத்தில் நம்ம அழகாக வடிவமைச்சு அதை சுற்றி ஒரு 11 கலசம் இருக்கும். மொத்தம் 13 கலசம். சின்ன கலசம் ஒரு 11, 2 பிரதான கலசம், 13 கலசம் புறப்பாடு. அந்த அழகாக அந்த கலசம் புறப்பாடோட வாத்தியத்தோட கோயிலோட பிரதானம் சுற்றி சுவாமி ஆனந்தவழி தாயாருக்கு அவங்களோட கலசமோ அகத்தீஸ்வரருக்கு அவரோட கலசமோ போயிடும். அந்த எனர்ஜைஸ் வாட்டரை சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுவோம். அந்த அபிஷேகம் பண்ணுற வாட்டரை அழகாக ஒரு இதில் பிடிச்சி வர பக்தர்கள் எல்லாருக்குமே தீர்த்தமாக புரோஷனம் பண்ணிவிட்டு அதை எல்லாருக்கும் கொஞ்சம் குடிக்க கொடுப்போம். அந்த நொடியிலிருந்து அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஸ்டார்ட் ஆகும். அவங்க வேண்டி அனைத்து விஷயங்களும் மிக சிறப்பாக அந்த வாழ்நாளில் எல்லாமே நடக்கும். இந்த ருத்ரம் நம்ம கேட்க அதை நம்ம காதில் ஒலிக்க ஒரு வாழ்நாளில் ஒரு இன்டர்னல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் என்றைக்குமே ஒரு நம்ம எண்ணங்கள் சிந்தனைகள் எங்கேருந்து மாறுதுன்னு கேட்டால் இங்கே தான் மாறுது. எண்ணங்கள் சிந்தனைகள் மாறினாலே உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தேடி வரும். அதனால் நம்ம கோயிலில் எல்லா பௌர்ணமிக்கும் ஏகாதசி ருத்ரம் மிக சிறப்பாக ரொம்ப வலிமையாக நடக்குது. யாரெல்லாம் வாழ்க்கையில் ஒரு நல்ல டிரான்ஸ்ஃபார்மேஷன் எதிர்பார்க்குறீங்க, நல்ல ஒரு முன்னேற்றம் எதிர்பார்க்கணும், கண்டிப்பாக அவசியம் கலந்துங்க. அதே மாதிரி யாரெல்லாம் ஏகாதசி ருத்ரம் புக் பண்ணணும்னு நினைக்கிறோமோ நம்ம கோயில் மேனேஜ்மெண்ட் அணுகுங்க. இது ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் திங். நீங்களும் புக் பண்ணலாம். அவசியம் எல்லோரும் கலந்துக்கிட்டு வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயங்கள் உங்களை நோக்கி வர்றதுக்கு நானும் அகற்றிட வேண்டிக்கிறேன். ஓம் நம சிவாய.